ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பேப்பர்ல காசை பார்த்திருப்போம், கோல்டுல காசை பார்த்திருப்போம், கல்லுல காசை பார்த்திருக்கீங்களா? சவுத் பசிபிக் ஓஷன் பக்கத்துல இருக்கிற எப்பன்ற ஐலாண்ட்ல தான் கல்ல கரன்சியா யூஸ் பண்றாங்க. அதுவும் சின்ன கல் இல்லங்க, எல்லாமே பெரிய பெரிய கல்லு. 500-600 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மக்கள் 100 மைல் தள்ளி இருக்கிற பல்லுன்ற ஐலாண்ட்ல இருந்து இந்த கற்களை எடுத்துட்டு வந்திருக்காங்க. பண்டமாற்று முறை போய் காசு கொடுக்கணும்னு வந்தப்ப இவங்களோட தலைவர் இந்த கற்களையே காசா வச்சுக்கலாம்னு ஐடியா கொடுத்திருக்காரு. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போக ஈஸியா இருக்கணும்னு ரவுண்ட் ஷேப்ல பிக்ஸ் பண்ணி சென்டர்ல மட்டும் ஓட்ட போட்டிருக்காங்க. ரேன்னு சொல்ற இந்த கல் கரன்சி கல்லோட சைஸை வச்சுதான் அதோட மதிப்புனும், பெரிய கல்லுனா அது ரொம்ப காஸ்ட்லினும், சின்ன கல்லுனா கம்மியான காசுன்னு சொல்றாங்க. நாட்கள் போக போக இந்த காசை இந்த மக்களால ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போக முடியல. இந்த கிராமத்துல இருக்கிற எல்லாருக்கும் எது யாரோட கல்லுன்னு நல்லா தெரியுமா? அதனால பண்டமாற்றம் செய்யும் போது இது உன்னோட கல்லுன்னு சொல்லிட்டு போயிருவாங்களாம். இப்ப இந்த கல்லு செல்லாதுன்னு சொன்னதுனால நிறைய பேர் இந்த கல்லை கொடுத்துட்டு டாலர்ஸா மாத்திட்டாங்க. இருந்தாலும் ஒரு சிலர் வரதட்சணையாவும் பரம்பரை சொத்தாவும் இந்த கல்லை இன்னும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்களாம்.